சும்மானக்கா மக்களே என்ன மக்களே வீட்டுக்குள்ள ஒரு ஆடு வந்து பயங்கரமா துள்ளிட்டு இருக்கு பழைய அந்த ஆடை இன்னைக்கு வெட்ட போறாங்கன்னு கூட தெரியாம அந்த ஆடு வீட்டுக்குள்ள பயங்கரமா துள்ளிட்டு இருக்கு. காலையில இருந்து இந்த ரெண்டு ப்ரோமோல கண்டிப்பா அந்த விஷயத்தை நோட் பண்ணிருப்பீங்க. ஆதிரி அவர்கள் செம ஹாப்பியா இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கான ஃபேமிலி உள்ள வர போறாங்க. 24 ஹவர்ஸ் இருக்க போறாங்க. 24 ஹவர்ஸ் இருக்க போற அவங்க ஃபேமிலி கண்டிப்பா எஃப்ஜே சட்டையை பிடிச்ச 4 கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லிட்டு ஆதிரி ரொம்ப ஜாலியா இருக்காங்க போல. என்னால ரெண்டாவது ப்ரோமோல அது ரொம்பவே ஓப்பனா பார்க்க முடிஞ்சுச்சு. ஏன்னா ரெண்டாவது ப்ரோமோல நம்ம பார்வர்கள் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. எஃப்ஜேக்கு வந்து ஆதிரைக்கான குடும்பத்தை பார்த்து பயம் சார், அவன் பயத்துல தான் இருக்கான். ஆதிரைக்கான ஃபேமிலி வந்து என்ன கேட்க போறாங்க, என்ன பேச போறாங்கன்னு தெரியலன்னு சொல்லி அவன் பயத்துல தான் இருக்கா சார்னு சொல்லிட்டு நம்ம பாரு சொல்லியிருப்பாங்க. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஆதிரைக்கு சம சிரிப்பு. ஆதிரை போட்டதே ஒரு கேவலமான கேம். அவங்க வீட்டுக்குள்ள ஒரு கன்றாவியான ஒரு ஆட்டத்தை போட்டுட்டு அந்த ஆட்டத்தை அப்படியே மாத்தி நான் தான் நல்லவா அவன் தான் ஏமாத்துறான்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை திருப்புறதுக்கு தான் வீட்டுக்குள்ள ஒயில் கார்டாவே வந்தாங்க. ஒயில் கார்டை வந்து ஆதிரை அந்த விஷயத்தை திருப்பினாங்களான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா ஒயில் கார்டை வந்து கூட வந்து எக்ஸ்போஸ் தான் இருக்காங்க. ஏன்னா எஃப்ஜே வந்து ஒரு விஷயத்தை ஓப்பனா உடச்சிட்டான். நீ ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து என் முத்தம் கட்டன்னு சொல்லி ஒரு விஷயத்தை உடச்சிட்டான். அதுல அசிங்கப்பட்டது ஆதிரை தான். பட் இருந்தாலும் எப்படியாச்சும் அந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் சமாளிச்சிடணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கான ஃபேமிலியை உள்ள கூட்டு வரலாம் ட்ரை பண்ணாங்க. ஆனா என்ன, அந்த ஆடை இன்னைக்கு வெட்ட போறாங்க. ஒரு ஆடா வெட்டுறாங்க, 2 ஆடை சேர்த்து வெட்டுறாங்க. அந்த வகையில இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரைக்கும் 2 எவிக்ஷன் இருக்க போது. ஒன்னு எஃப்ஜே, இன்னொன்னு ஆதிரை. எனக்கு இந்த 2 எவிக்ஷன் நடக்கும்போது இந்த வீட்டுக்குள்ள உள்ளவங்க முகத்தெல்லாம் பார்க்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் எஃப்ஜே தான் எவிக்ட் ஆகுறான் போல. அப்போ ஃபர்ஸ்ட் எஃப்ஜே எவிக்ட் ஆகும்போது கண்டிப்பா வீட்டுக்குள்ள எல்லாரும் செம ஜாலியா இருப்பாங்க. முக்கியமா எங்க அக்கா பாருலாம் தலையில கிடந்து குதிப்பாங்க. எப்பா அடி ஒருத்தன் போயிட்டான்ப்பா, நீ வந்தா நம்மள அடிச்சு எக்ஸ்போஸ் பண்ணிட்டே இருந்தான், நல்ல வேலை இவன் போயிட்டான்னு சொல்லிட்டு பாரு செம ஹாப்பியா இருப்பாங்க. அடுத்தது விக்கல் சிக்கரம் அதோட ஹாப்பியா இருப்பாப்ல. ஏன்னா விக்கல் சிக்கரமே கடந்த 2 நாளும் பயங்கரமா எக்ஸ்போஸ் பண்ணிட்டான் ப்ரோ. நல்லா நோட் பண்ணி பாருங்க. கடந்த 3 நாளா பயங்கரமா எக்ஸ்போஸ் பண்ணிட்டான். நேத்துக்கான எபிசோட்ல கூட உடச்சு பேசியிருப்பான். நல்லா கவனிச்சிங்களா? நேத்துக்கான எபிசோட்ல கூட சுபிக்ஷாக்கான ஆட்டத்தை இறக்கிட்டு இவன் மேல போயிட்டு இருக்கான். சுபிக்ஷா யூஸ் பண்றான். ஒரு மாதிரி ஒரு பாண்டை கிரியேட் பண்ணி ஒரு மாதிரி தங்கச்சின்னு ஒரு பாசத்தை கொடுக்குற மாதிரி ஒரு பாச வலைக்குள்ள உள்ள வச்சு அதுக்கப்புறம் மிதிச்சு மேல போயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பக்காவா ஆட்டத்தை உடைச்சிருப்பான். அப்படி ஒரு ஆட்டத்தை உடைக்கிற ஒரு பிளேயரை வெளியே எடுத்துட்டீங்களேன்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அந்த வகையில கண்டிப்பா எஃப்ஜேக்கான எவிக்ஷன் அப்போ வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே செம ஜாலியா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஆதிரை செம ஜாலியா இருப்பாங்க. ஏன்னா ஆதிரை வந்து உள்ள வந்ததே எதுக்கு, எஃப்ஜே காலி பண்ணணும்னு சொல்லி தான் வந்தாங்க. அது நடந்துச்சான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகள் கிடையாது. உள்ள வந்து ஆதிரை ரிட்டர்ன் பழைய மாதிரி அவங்ககிட்ட பழக ஆரம்பிச்சாச்சு, ஜாலியா பேசிக்கிட்டு. அப்படி இருக்கும்போது எப்படியும் உள்ள வன்மம் இருக்கும். ஓகேவா, உள்ள வன்மம் இருக்கத்தான் செய்யும். அதனால எஃப்ஜே எவிக்ட் ஆகும்போது ஆதிரை செம ஜாலியா இருப்பாங்க. ஒரு சீன்ல தண்ணி பழமும் நம்ம பாரும் கை தட்டுவாங்க, ஞாபகம் இருக்கா? இப்படி கை தட்டுவாங்கல்ல, அதே மாதிரி ஆதிரை கை தட்ட கூட வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி எஃப்ஜே எவிக்டின் கார்டை தூக்கணும்னே சூப்பர் சார் சொல்லிட்டு ஆதிரை கை தட்ட கூட வாய்ப்பு இருக்கு. கைஸ் இன்னொரு விஷயத்த சொல்லிக்கிறேன். மேபி இந்த சட்டம் மடங்கி இருக்கிறத யாரா பாப்பீங்க, என்னடா திமிரு காட்டுறேன்னு நினைப்பீங்க. அப்பெல்லாம் எதுவும் இல்லை கைஸ். எனக்கு வந்து ஏதோ சிக்கன் பாக்ஸ் மாதிரி ஏதோ ஒரு டாட் வந்திருக்கு கைஸ். அதனால ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன். அதனால ஒரு மருந்து கொடுத்துருக்காங்க, வச்சிருக்கேன். அதனால இந்த சட்டையை தூக்கி விட்டுருக்கேன். யாரும் தப்பா நினைக்காதீங்க கைஸ். ஆம்ஸ்லாங்க எதுவுமே இல்லை, வெறும் தண்ணி தான் இருக்கு கைஸ் அந்த இடத்துல. ஸோ அந்த வகையில் இன்னைக்கான எவிக்ஷனை பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்சு பார்க்க நமக்கு நல்லா இருக்கும். அதில் எஃப்ஜேக்கான எவிக்ஷன் அப்போ வீட்டுக்குள்ள ஆதிரை செம ஜாலியா இருப்பாங்க. அடுத்து ஆதிரையும் தூக்கிடுவாங்க. அதுல இன்னும் கொஞ்சம் சிரிப்பான விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் எஃப்ஜே எவிக்ட் ஆகும்போது ஆதிரை செம ஜாலியா இருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஆதிரையும் தூக்கிடுவாங்க. 2வது எவிக்ஷன் ஆதிரையை தூக்கிடுவாங்க. மொத்த வீடு ஷாக் ஆயிருவாங்க. ஆதிரை கூட வந்து ஷாக் ஆயிருவாங்க. பட் ஆதிரை பொறுத்தவரைக்கும் அவங்க வந்ததே காசுக்காக மட்டும்தான் ப்ரோ. வந்தாச்சு, ஒரு 3 வாரம் இருந்தாச்சு. 3 வாரத்துக்கான காசு ஒரு நாளைக்கு சும்மா குறைஞ்சது ஒரு 10,000 வச்சா கூட எவ்வளவு ஆச்சுன்னு பாருங்க. 20 நாள் இருந்திருக்காங்க. 20 நாள் எவ்வளவு ஆச்சுங்க பார்த்தா 2 லட்சம் ஆச்சுங்க. 2 லட்சம் ரூபா 3 நாள் உட்காந்து ஜாலியா 2 லட்சம் ரூபா சம்பாதிச்சு போறாங்க. டாக்ஸ் அது இதுன்னு பிடிச்சி போக எப்படி பார்த்தாலும் ஒரு 1.5 லட்சம் ரூபா கைக்கு வந்துடும். யோசிச்சு பாருங்க, 20 நாள் சும்மா வீட்டுக்குள்ள இருந்து ஜாலியா ஒரு 1.5 லட்சம் ரூபா வாங்கிட்டு போறாங்கல்ல. அந்த வகையில் அவங்க காசுக்காக தான் வந்திருக்காங்கன்னு அது ஓப்பனாவே சொன்னாங்க. காசை வாங்கிட்டு அழகா கிளம்பி போறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு பெருசா ஃபீலிங்ஸ் இருக்காது. ஆனா ஃபீலிங்ஸ் இருக்கும். எப்படி இருக்கும்னா, ஐயோ நம்ம ஃபேமிலியை 24 ஹவர்ஸ் உள்ள வைக்க முடியலையே, நமக்கு ஒரு பவர் கிடைச்சுமே அந்த பவரை யூஸ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு கண்டிப்பா வருத்தப்படுவாங்க. ஆனா உங்களுக்குள்ளே அந்த கொஸ்டின் இருக்கும், ப்ரோ அந்த 24 ஹவர்ஸ் மேட்டர் என்ன ப்ரோ ஆகும்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா எனக்குள்ளே இந்த கொஸ்டின் இருக்கு. அந்த கொஸ்டினுக்கு ஆன்சரே இல்லை. ஏன்னா இன்னைக்கான எபிசோட் அதை பத்தி விவரமா எதுவுமே சொல்லல போல. ஏன்னா இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரைக்கும் வெறுமனைக்கு அந்த எவிக்ஷன் அந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும் போல. பெருசா வேற விஷயங்கள் அட்ரஸ் பண்ண மாட்டான்னு எனக்கு தோணுது. ஏன்னா முதல் 2 ப்ரோமோ பார்த்திருப்பீங்க, ஒரு இலவும் இல்லை அந்த 2 ப்ரோமோலையும். அந்த வகையில் எனக்கு தெரிஞ்ச அந்த 24 ஹவர்ஸ் மேட்டரை கேன்சல் பண்ணுவாங்கன்னு தான் தோணுது. கேன்சல் பண்றது நல்லது ப்ரோ. அதை விட்டு திருப்பி வீட்டுக்குள்ள கொடுத்து திரும்ப கனியையும் நம்ம பார்வையும் உட்காந்து பேச வச்சு எதுக்கு தேவையில்லாத விஷயம். ஆனா திரும்ப வீட்டுக்குள்ள போச்சுன்னா மாத்தி ஓட்டுகள் போட்டுக்கிட்டாங்கன்னா அது கனிக்கு தான் போகும். ஏன்னா கமருதீன் ஃபர்ஸ்டே சொல்லிட்டாப்ல, பாருக்கு நான் ஓட்டு போட மாட்டேன், அவன் என்ன மாட்டி விட்டுருவான்னு சொல்லிட்டு. அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு திரும்ப அந்த விஷயத்தை வீட்டுக்கு கொடுத்து நீங்களே டிஸ்கஸ் பண்ணி சொல்லுங்க யாருக்கு கொடுக்கலான்னு சொல்லி கேட்டாங்கன்னா அது கனிக்கு தான் கண்டிப்பா போகும். பட் அதை விட அதை கேன்சல் பண்றது ரொம்ப நல்லது நான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா இங்க இன்னொரு சம்பவம் இருக்கு ப்ரோ. நம்ம ஆதிரை அவர்கள் யோசிச்சது என்ன,
அவங்களுக்கான ஃபேமிலியை உள்ள கூட்டு வரணும்னு சொல்லி தான் அவங்க ரொம்ப யோசிச்சாங்க, பயங்கரமா அழுதாங்க. அது நடந்திருக்கு போல. இன்னைக்கான எபிசோட்ல அது எப்படி காமிப்பாங்கன்னு தெரியல. ஆக்சுவலா ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்க போல, அவங்க ஃபேமிலி வந்திருக்காங்க போல, அவங்க ஃபேமிலி வந்து சேதனை கிட்ட எல்லாம் பேசியிருக்காங்க போல. மேபி ஸ்டேஜுக்கு கூட்டு பேசி இருந்திருக்கலாம். ஏன்னா அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க, எங்க அம்மா அப்பாவை இங்க கூட்டு வர முடியலன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தாங்க. அந்த வேலை கண்டிப்பா சேதனை கூட்டு பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனா அதை கட் பண்ணாலும் பண்ணிடுவாங்க ப்ரோ. இவங்களை நம்பவே முடியாது ப்ரோ, இவனை இப்படித்தான் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவானு தெரியுமா, ஒரு மணிக்கு கீழே உட்கார்ந்து இருக்கும்போது ஆதரை இதான் உங்க அம்மா அப்பாவா அப்படிங்கறது காட்டுற மட்டும் காட்டிட்டு, அதுக்கப்புறம் ஆதரை சரி ஓகே வந்ததுக்கு ரொம்ப நன்றி கிளம்புங்கன்னு சொல்லிட்டு கையை கொடுக்கறத மட்டும் காமிச்சிட்டு விட்டுருவாங்க. கட் பண்ணாலும் பண்ணிடுவாங்க. பட் இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபேமிலி வந்ததா கேள்விப்பட்டேன். அடுத்ததான் எனக்கு ஒரு சின்ன கொஸ்டின். இப்போ பிக் பாஸ் டீம் வந்து எதுக்காக ஆதரவு வீட்டுக்குள்ள அனுப்புனாங்க, எதுக்காக ஆதரவு வீட்டுக்குள்ள அனுப்புனாங்க, அவங்க பிளான் பண்ணி அனுப்பின விஷயம் நடந்துச்சா இல்லையா? என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க பிளான் பண்ணி அனுப்பின விஷயம் நடக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க பிளான் போட்டதே ஆதரவு வீட்டுக்குள்ள போயிட்டு ஒரு உமன் கார்டு தூக்கி எஃப்ஜே அடி அடிப்பாங்க, அது மூலமா வீட்டுக்கு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி வெடிக்கும், அது மூலமா மிகப்பெரிய கண்டென்ட் எடுக்கலாம்னு சொல்லி தான் ட்ரை பண்ணாங்க. ஆனா எஃப்ஜே பொறுத்த வரைக்கும் அந்த கண்டென்ட்டை சொல்லியா உடைச்சிட்டான். ஏன்னா கோர்ட்ல கேஸ் போட்டவே ஆமாப்பா நான் தான் தப்பு பண்ணேன், என்ன மன்னிச்சுக்கோங்க, எனக்கு கில்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டான். அதை சாட்டர்டே சண்டேல ரிட்டர்ன் சேதனை எடுத்து போட்டு கூட முக்கி அடிச்சு பார்த்துருப்பாப்ல. இருந்தாலும் எஃப்ஜே அசரவே இல்லை. அந்த இடத்துல என்ன பொறுத்த வரைக்கும் ஆதரைக்கான ரீஎன்ட்ரி அப்படிங்கிறது தேவையில்லாத ஒரு மண்ணுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு பதிலாக வேற யாரையாச்சும் விட்டுருக்கலாம். இப்போ ஆதரையை பொறுத்தவரைக்கும் உள்ள போனதுக்கு ஏதாவது ஒரு கண்டென்ட் கிரியேட் ஆச்சான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகளே கிடையாது. ஒரு அளவு கண்டென்ட் கிரியேட் ஆகல. அங்கங்க அப்படியே தான் இருக்கு எல்லா விஷயமும். ஒன்னு பண்ணிருக்காங்க. வினோத்துக்கு ஆப்போசிட்ல பல இடங்கள்ல அவங்க பேசின விஷயம் வினோத்துக்கு கூட கொஞ்சம் பிளஸ் தூக்கி கொடுத்துருக்கு, வினோத்துக்கு கூட கொஞ்சம் ஓட்டுகளை தூக்கி கொடுத்துருக்கு. மற்றபடி வேற எதுவுமே இல்லை. அந்த வகையில் இவங்களுக்கு பதிலா வேற யாரையா விட்டுருந்தா கூட கொஞ்சம் டஃப் கொடுத்துருப்பாங்கன்னு தோணுது. இப்போ பிரவீன் மாதிரி ஆட்களை விட்டுருந்தா கூட மேபி கூட கொஞ்சம் டஃப் கொடுத்துருப்பாரு, நல்லா சண்டை செஞ்சிருப்பாரு, இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயத்த பண்ணிருப்பாப்ல. ஆனா இந்த பொண்ணு எதையுமே பண்ணல. எனக்கு இப்படிலாம் தோண ஆரம்பிச்சு. எப்படின்னா ஆதரெல்லாம் விட்டதுக்கு பேசாம தண்ணி பழத்தை கூட விட்டுருக்கலாமான்னு சொல்லிட்டு. ஏன்னா தண்ணி பழம் உள்ள போனவாச்சும் என்னத்தையாச்சும் பண்ணி தொலைவாரு, எதாச்சும் கத்திக்கிட்டு சண்டைக்கிட்டே போட்டாங்க உருண்டிருப்பாரு. அதை வச்சு வேற லெவல்ல கண்டென்ட்டாச்சும் வந்திருக்கும். பட் ஆதரைக்கான என்ட்ரி அப்படிங்கிறது வேஸ்ட். ஆதரை அப்படிங்கிற ஒரு நபர் வந்ததும் வேஸ்ட், இப்போ போறதும் வேஸ்ட் தான். அது எப்பவும் போல வெளியே போய் சும்மா தான் உட்காந்துருக்கணும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்க சொல்லுங்க, ஆதரை எஃப்ஜே இவங்க ரெண்டு பேருக்கான விக்ஷனை எப்படி பாக்குறீங்க? இவங்க ரெண்டு பேருக்கான விக்ஷன் ஃபேரா அன்ஃபேரா? இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. நான் ரொம்ப ஜாலியா இருக்கேன்ப்பா. அதுவும் ஆதரே தூக்குறதை நினைச்சு ரொம்பவே ஜாலியா இருக்கேன். பட் எஃப்ஜே தூக்குறதை நினைச்சு கொஞ்சம் வருத்தமா இருக்கேன். ஏன்னா எஃப்ஜே கிட்ட கண்டென்ட் இருந்து ப்ரோ, அவன் இன்னும் வீட்டுக்குள்ள இருந்தா நிறைய கண்டென்ட் வரத்தான் செய்யும். பட் ஏன் தூக்குனாங்கன்னு தெரியல. பட் ஓட்டுகள் இல்லைன்னு சொல்லி 4 வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. அவனுக்கு பெருசா ஓட்டுகளே இல்லை போல, வேற ஏதோ சப்போர்ட் மூலமா தான் இருந்திருக்கான். ஓட்டுகள் மூலமா இல்ல, வேற ஏதோ சப்போர்ட்ல தான் அவனை ஒரு மாதிரி தாங்கி பிடிச்சிருந்திருக்காங்க. பட் முடியல, எவ்வளவுதான் அவங்களுக்கு பிடிச்சி பார்ப்பாங்க, அதனால வெளியே தூக்கிட்டாங்க. ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ஸோ வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்பிள் ப்ரோ, சிம்பிளா சொல்லணும்னா ஃபினாலே ஸ்டேஜுக்கு நிறைய பொண்ணுங்களை கொண்டு போக போறாங்கன்னு எனக்கு தோணுது. அதாவது டாப் 5ல வந்து நிறைய பொண்ணுங்க இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட் சீசன்ல பாத்தீங்கன்னா 2 பேர் தான் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, ஒன்னு சௌந்தர்யா, இன்னொன்னு பவித்ரா, 2 பேர் தான் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். பட் இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 பேர் இருப்பாங்கன்னு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா சேனல் அந்த மாதிரி தான் ஏகப்பட்ட விஷயங்களை புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு விஷயமா வெளியே வரும்போது நம்மளால அதை நோட் பண்ண முடியுது. ஸோ பார்க்கலாம். ஸோ நீங்க சொல்லுங்க கைஸ், இவங்க 2 பேருக்கான எவிக்ஷன் ஃபேரா அன்ஃபேரா? இதை பத்தி உங்களுக்கான கருத்து. அண்ட் ஆடு வந்து பயங்கரமா அந்த ப்ரோமோல துள்ளி இருக்கும். துள்ளின ஆடை வந்து இன்னைக்கு சேதனை ஒரு வெட்டிடுவாப்ல. அப்போ அவங்களுக்கான முகம் எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நான் கண்டிப்பா பார்த்தே ஆகணும். அந்த 24 hours மேட்டரை கேன்சல் பண்ணா நல்லா இருக்குமா, இல்ல யாருக்கா கொடுத்தா நல்லா இருக்குமா? இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.